வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடவில்லையா? டெல்லி பாஜக அதிரடி முடிவு. வாங்க வீடியோவை முழுமையாக கண்டாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் திமுகவானது தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில்தான் மறுபக்கமோ திமுகவை ஆட்சியில் இருந்தே அகற்ற வேண்டும் என அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்துதான் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனித்து போட்டியிட நினைத்த நிலையில்தான் கட்சி தலைமையானது வேறு ஒரு முடிவை எடுத்ததாக தகவல் வெளியாகிறது. அண்ணாமலைக்கு தேசிய அளவில் ஒரு முக்கிய பதவி வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்க வேண்டாம் என்று பாஜக மேலிடம் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. இது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது. அதாவது அண்ணாமலை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார். அதனைத் தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட கோவை மக்களவை தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டாராம். 2 தேர்தல்களில் அவர் தோல்வியை மட்டுமே சந்தித்திருந்தார். இதனிடையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் கரூர் மாவட்டத்தில் போட்டியிடுவாரா அல்லது கோவை மாவட்டத்தில் போட்டியிடுவாரா என்ற விவாதம் நடைபெற்று வருகிறதா. இதனைத் தொடர்ந்தான் அமித்ஷா வீட்டில் ஒரு முக்கிய ஆலோசனை ஒன்று பாஜக தலைமையில் நடைபெற்றது. இது குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளரை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் தலைமை எங்கு செல்கிறதோ அங்குதான் நான் போட்டியிடுவேன் என்று கூறியிருந்தாராம். அவருக்கு தேசிய அளவு முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும். மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கக்கூட போகிறது என்று தகவல் எல்லாம் வெளியாகிறது. டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா வீட்டில் 2026 தேர்தல் குறித்து ஆலோசனை எல்லாம் நடைபெற்று வந்தது. அண்மையில் சுமார் 1.5 மணி நேரம் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வந்ததாம். இந்த ஆலோசனை நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் அமித்ஷா வீட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கவில்லை என்பதே செய்திகள் உண்மையாகும். இது பல்வேறு சந்தேகங்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளதாம். அதாவது அவரின் நடவடிக்கையை தேசிய தலைமை தொடர்ந்து கண்காணித்து வருவதால் தகவல் வெளியாகிறதாம். அது மட்டுமின்றி அண்ணாமலைக்கு வாய்ப்பு இது குறித்து பாஜக நிர்வாகிகள் கூறுகையில் தேசிய தலைவர் மாற்றம், மத்திய அமைச்சரவை மாற்றம் ஆகியவை அடுத்தடுத்து நிகழப் போகிறதாம். அதன் பிறகுதான் பாஜகவில் அண்ணாமலைக்கு என்றும் அமித்ஷா சூசமாக கூறியுள்ளார். முக்கியமாக சொல்லப்போனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது. பாஜகவில் அவருக்கு தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வழங்கப்படும் என்று கூறப்படுகிறதா. அதாவது தேசிய அளவு வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதால் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைவாகவும் அரசியல் வட்டாரங்களில் வியூகங்கள் வகித்து வருகிறது. அது மட்டுமின்றி அண்ணாமலை அவர்கள் 2026 தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டவில்லை. அதன் காரணமாகத்தான் அமித்ஷாவுடன் நடைபெற்ற முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கவில்லை என்பதே தெளிவாக தெரிகிறதா. இது அண்ணாமலையின் ஆதரவாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளதாம். அதே நேரத்தில் திமுக மற்றும் அரசியல் விமர்சனங்கள் இதை விமர்சித்து வருகிறார்கள். அண்ணாமலையின் அரசியல் நகர்வு தமிழ்நாட்டுக்கு உகந்தாக இல்லையா? 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி முக்கியம் என்பதால் அவருக்கு பொறுப்பு கொடுத்து தமிழ்நாடு அரசியலிலிருந்தே விலக்க பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.